எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இன்னைக்கு வந்து அண்ணனுடைய 16 நாள் காரியனால இன்னைக்கு பௌத்த முறையில் வந்து அண்ணனுக்கு வந்து காரியம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பௌத்த முறையில் அண்ணனுக்கு வந்து அமைதி பேரணி ஒன்று நடத்துகிறாங்க. இதை முடிச்சு ஈவினிங் ஒரு 3 மணி அளவில் பந்தர்காரன் பெரம்பூர் பந்தர்காரனில் வந்து சமத்துவ தலைவருடைய புகழ்பாடம் கானா இசை பல தலித் தலைவர்கள் அரசியல்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அது ஈவினிங் ஒரு 3 மணிக்கு நடக்கிறது. அதுக்கு அதில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் கலந்துக்குவா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 3000 பேர் கிட்ட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2000 பேருக்கு சாப்பாடு, இப்போ மதியம் 2000 பேருக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 3000 பேருக்கு எதிர்பார்க்க அங்கே ஒரு 10,000 20,000 பேருக்கு கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஈவினிங் டைமிங் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு கல்லறை கட்டியிருக்கீங்க, இதுக்கு மேலே காய்ச்சி மணிமண்டபம் கட்டுற மாதிரி பிளான் அந்த இடத்துல எப்படி என்னென்ன? இங்கே வந்து மொத்தம் இந்த இடத்துடைய பரப்பளவு வந்து 1 ஏக்கரா 20 சென்ட். இந்த ஏக்கரில் வந்து அண்ணனுக்கு மணி வேணும். இப்போ அண்ணனுடைய என்னன்னா சமத்துவ தலைவர் அண்ணன் வந்து எஜுகேஷன், ஸ்கூல், லைப்ரரி, பொதுமக்களுக்கு இதெல்லாம் எங்கள் கட்டுறது வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். தலைவருடைய ஆசை, அண்ணியோடைய ஆசை அதுதான். அண்ணனுடைய வந்து யார் அண்ணன் நினைவிடத்துக்கு வராங்களோ அவங்க வந்து லைப்ரரி எஜுகேஷன் ஸ்கூல் ஒன்று கட்டுறதுக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒன்று அதிகாரமாக வாங்கியிருக்கிறோம். 2வது இங்கே வந்து சாப்பாடு வரவங்க 24 hours சாப்பாடு. அவங்களுக்கு இங்கே எத்தனை பேர் வராங்களோ முன்னித்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் அத்தனை நாள் சாப்பாடு, மதியம் சாப்பாடு இங்கே வந்து போகிறோம். எல்லாருமே தண்ணி இங்கே வரது போக்குவரத்து வண்டி வரவங்களுக்கு தண்ணி, வரவங்களுக்கு ஆட்டோ. இங்கே பஸ்ஸு இல்லாத வசதி கிடையாதுங்க. பஸ் வசதி அப்படி என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம நண்பர்கள் பகுதியில் சொந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள முடிஞ்சால் ஷேர் ஆட்டோ கார் வச்சு அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொது போக்குவரத்து வந்து பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து போயிட்டு இருக்க ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அது ஏதாச்சும் பேசி ஆமாம், இங்கே வந்து 2 பஸ் தானே போகுதுங்க. அது வந்து இப்போ கிராம இதனால ஒரு 2 பஸ்ஸும் போகுது. இதுக்கப்புறம் அண்ணன் நினைவிடாது வந்தனால கொஞ்சம் பஸ் வசதிக்கு வந்து நாங்களும் வந்து போக்குவரத்து துறையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். பஸ் வசதி கொஞ்சம் அதிகமாக படுத்தி விடுங்க. இப்போ லோக்கலில் நம்ம நண்பர்கள் அந்த ஷேர் ஆட்டோ இப்போ ட்ராவல்ஸ் நம்ம காருங்க தான் பொதுமக்கள் எடுத்து பண்ணாங்க. 20 வருஷம் 14 நாள் அதான் சேர்ந்துன்னு இருக்கிறோம். வரவங்களுக்கு 14 நாள் சாப்பாடு, ஆட்டோ, குழந்தைங்களுக்கு வரவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸு அதுமாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எந்த கஷ்டமே கிடையாது. சுகாதார வசதியும் சரி அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் மணிமண்டபம் வந்து இந்த வருஷத்துக்குள்ள அன்னொரு மணிமண்டபம் பிரம்மாண்டமாக இருக்கும். இது நீங்கள் பார்க்குற எங்களோட கோரிக்கை இங்கே வந்து எங்களுக்கு சென்னையில் கட்டித்தரணும். இது வந்து எங்களுக்கு சென்னையில் தான் மணிமண்டபம் எங்கள் இடம் கிடையாது. சென்னையில் வந்து எங்களுக்கு கட்சியின் தலைமையில் இருக்கும். அங்கே இடம் கொடுத்தா நாங்கள் மணிமண்டபம் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் யாரும் கலந்துக்கிறான்னு இருக்காங்க? முக்கிய நிர்வாகிகள் யாராச்சும் கலந்துக்கலாம்? இங்கே வந்து அந்நியார் தலைமையில் வந்து பௌத்த முறை மாதிரி இங்கே பண்ணுறாங்க. ஈவினிங் 3 மணிக்கு வந்து தான் அனைத்து தலைவர்களும், அனைத்து கட்சி தலைவர்களும், தொழிலதிபர்கள், அது மாதிரி நிறைய பேர் திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஈவினிங் டைமில் 3 மணிக்கு மேலே மாதிரி. சரி, ஓகே. நான் இப்போ வந்து இங்கே வந்துட்டு போகிறவங்க வசதிக்கு எப்படி இருக்குங்கிட்ட இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு என்ன வசதிக்கு செஞ்சிருக்கீங்க? வசதிக்கு நாங்கள் வண்டி வந்து வச்சிருக்கோம்ண்ணா. வரவங்க ஷேர் ஆட்டோ கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துக்குறோம். எந்தெந்த இப்போ ரெடில்ஸில் வந்து வரவங்களுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ வேனு அங்கே வந்து இப்போ அன்னி வர தெரியும். இங்கே பொறுத்தவரைக்கும் ஜென்ஷன் வந்து நாங்கள் வரவங்களுக்கு அதே மாதிரி ஆவடி அது மாதிரி வேப்பரப்பில் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இருக்கிற ஒருத்தர் எங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு எங்கள் தெய்வம் போயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு கடவுளாக அவரை கும்பிட்றோம். ஒரு வீட்டிலும் எங்கள் தொண்டர் வீட்டில் எல்லாரும் வீட்லையும் பாருங்க அண்ணனுடைய ஃபோட்டோ வச்சு இன்னைக்கு எல்லாரும் வீடும் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. இப்போ எங்களுக்கு வந்து கடவுள் அவர் தான். எங்கள் பாபா சாகர் நான் சவுத்து பார்த்தது கிடையாது. பாபா சார் அம்பேத்கர் நாங்கள் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு மூர்த்தி அண்ணன் எப்படி மாதிரி எங்களுக்கு அண்ணன் இவர் தான். ஆம்ஸ்டாங் தான் எங்களுக்கு எல்லாம். எங்கள் தெய்வம் அவர் தான். உங்கள் மீடியா மூலியமாக நான் ஒன்று நான் மக்கள் உங்களோட மீடியா பீப்புள் ஒரே கோரிக்கை வைக்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி 16 நாள் காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் வந்து இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு ரிவெஞ்சும் எடுக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை. எங்கள் கட்சிக்காரனும் சொல்லலை, அண்ணனுடைய ஆதரவாளரும் சொல்லலை, அண்ணன் சம்மந்தப்பட்ட யாருமே அதை சொல்லலை. இது மீடியா பேப்பில் அதை ஏன் அந்த மாதிரி தவறாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க எங்களன்னு ஒன்றும் புரியல. அண்ணன் அகிம்சை வழியை நோக்கி எங்களை நடத்துறாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ வாட்டி சொல்கிறோம். அண்ணனுடைய டெத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் எங்களால் ஏற்படலைன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தால் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தப்பான ஒரு பிம்பத்தை நீங்கள் சுமத்துறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னா ஏன் நாங்கள் இந்த நாளுக்காக நாங்கள் ஏன் வெயிட் பண்ணோம்? ரெண்டாவது இப்போ நீங்க மீடியா பீப்புளே யார் யார் எந்தெந்த ஊரு என்ன பேரு எங்க வீடுன்னு முத கொண்டு எல்லா அட்ரஸும் போட்டு அனுப்புறீங்க. அவனை வீடு பூந்து அடிச்சு தூக்குறது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? அதை நாங்க பண்ணுமா? மறுநாளே பண்ணாதவங்க ஏன் நாங்க இந்த நாள் வரைக்கும் நாங்க ஏன் வெயிட் பண்ணணும்? அப்படி கிடையாது. சட்ட ரீதியா உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி கூலிப்படையின்னு ஏவி விட்டு இந்த மாதிரி பண்றானுங்க இல்லையா? இப்ப எவனா ஒருத்தன் கொலை பண்ணுவான், நான் போய் ஈஸியா சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்கள, அந்த ஒரு அவல நிலை இருக்கவே கூடாது இதுக்கப்புறம் தமிழகத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ஈஸியா ஒருத்தன் பண்ணிடுவான், ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பான், அவன் பண்ணிடுவான், நான் போய் ஈஸியா நான் சரண்டர் ஆயிடுறேன், காசுக்காக நான் சரண்டர் ஆயிடுறேன் போது அவனுக்கு அந்த சுத்தமா ஒரு பயமே இல்லை. அவனுக்கு நீ அவனை கூப்பிட்டு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா, ஐயோ நீ பண்ண நான் ஏன்டா சரண்டர் ஆகணுன்ற அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரியான நம்ம ஒரு சிச்சுவேஷன் நம்ம யோசிக்க தேவையில்ல. இவன் பண்ணிருப்பானா அவன் பண்ணிருப்பானா, இது கூலிப்படையா, இவன் பண்ணல அவன் பண்ணல, நம்மளுக்குன்ற அந்த டவுட்டே இருக்காது. இவன் தான் பண்ணா அதனால இவன் தான் போலீஸ் பிடிச்சிருக்குன்ற ஒரு நம்மளுக்கு தைரியம் இருக்கும். ஸோ அதனாலதான் போலீஸ் இது வரைக்கும் எடுத்திருக்கிற நடவடிக்கை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் ஒருத்தரை பாத்தீங்கன்னா இவங்க லிங்க் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் வேலை செய்யுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் வேலை செய்யுது அப்படின்னா, தொடர்ந்து நாங்க டெய்லி எங்களுடைய பகுஜன் தொண்டர்கள் சார்பா நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம் தான். சரிங்களா? இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, இவன் தான் இப்ப இவரு ஆற்காடு சுரேஷ் தான் இதுக்கான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ அது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப தெளிவானவங்க. நாங்கள் ஆம்ஸ்டாங்கனுடைய வளர்ப்பு, நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் பாத்தீங்கன்னா முட்டாள் ஆகிட மாட்டோம். நீங்க சொன்ன இதுல இருந்து நாங்க பாத்தீங்கன்னா ஒத்துக்காத திரும்ப எங்களுடைய போராட்டத்தை கைவிடாததுனால தான் இந்த அளவுக்கு போலீஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்குன்றத நாங்கள் நம்புறோம். ஸோ கூடிய விரைவா சீக்கிரம் அது யாரு உண்மையான குற்றவாளி இருந்து கண்டுபிடிச்சு சட்டத்திற்கு கீழே தண்டிக்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.